அன்பிற்கினியவர்களே, இனிய காலை வணக்கம். ஒரு பிரபல துருக்கிய கவிஞர் அவருடைய நண்பரான ஓவியர்கிட்ட மகிழ்ச்சி அப்படிங்கிறத எனக்கு ஒரு ஓவியமாக உருவாக்கி கொடுன்னு கேட்குறாரு. அந்த நண்பரும் வரைஞ்சி கொடுக்குறாரு. அந்த ஓவியத்தில் என்ன இருக்குதுன்னா, ஒரு குடும்பம் அமைதியாக தூங்கிட்டு இருக்கிறத ஓவியமாக அந்த ஓவியர் சித்தரிச்சிருக்காருங்க. அவங்க தூங்கிட்டுருக்கிற அந்த கட்டலில் ஒரு காலில் 2 செங்கற்களை வச்சு அதை தூக்கி நிறுத்தியிருக்கிறாங்க. அந்த வீடு பாழடைஞ்சதாக இருக்குது. மழை நீர் ஒழுகிட்டுருக்குது. அதை ஒரு கொடை வச்சு அந்த மழை நீரை தடுத்துட்ருக்குறாங்க. அந்த வீட்டோட நாய் கூட நிம்மதியாக அதனுடைய படுக்கையில் தூங்கிட்டுருக்குது. இந்த ஓவியம் அழியாததா, உலக புகழ் பெற்றதா மாறுச்சுங்க. இந்த ஓவியத்தை ஆழமாக நம்ம பார்த்தோன்னா, மகிழ்ச்சி அப்படிங்கிறது பிரச்சனைகள் இல்லைங்க. அந்த பிரச்சனைகளை, கடினமான சூழ்நிலைகளை ஏற்றுக்கிட்டு அதுலேயும் ஒரு அமைதியோடு வாழ்கிறது தாங்க மகிழ்ச்சி அப்படின்னு அவர் சொல்ல வர்றாரு. நானும் அதை நம்புகிறேங்க. சூழ்நிலை எவ்வளவு மோசமாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, எது என்ன எப்படி நம்மளை சுற்றி இருந்தாலும் பரவாயில்லைங்க, அதிலிருந்து நல்லதை மட்டும் பார்க்குறக்கு முயற்சி பண்ணுங்கள். நம்மக்கிட்ட இருக்கிறத சரியாக பயன்படுத்தினாவே கண்டிப்பாக நிம்மதி தானாக வருங்க. எல்லாத்தையுமே மனசை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுட்டு வருத்தப்படுறதெல்லாம் கொஞ்சம் தடுத்து நிறுத்திட்டிங்கனாவே நம்ம மனசு லேசாயிடுங்க. எந்த கஷ்டம் வந்தாலும் நான் சொல்கிற இந்த ஓவியத்தை ஒரு நிமிஷம் மனசில் நினைவில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நிம்மதியாக தூங்குவீங்க. நிம்மதியாக தூங்கினோம்னாவே நமக்கு எப்பவுமே மகிழ்ச்சி தாங்க. நாளை சந்திப்போம் தோழிமைகளே. மகிழ்வுடன் விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி செய்யாற்றை வென்றான்.